எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது ஜானு. என்னது? அண்ணி இதே ஊர்ல இருக்காங்க. நம்மள சந்திக்க நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். வீடும் தெரியும், அவங்க நேரா வீட்டுக்கு கூட வரலாம். இருந்தாலும் அவங்க எதுக்கு நம்மள பார்க்க வரல? சரி, எங்களை விட்டுரு. அட்லீஸ்ட் அவங்க வந்து உன்னையாவது பார்க்கலாம்ல ஜானு. ஆமா விவேக், நீ சொல்றது கூட கரெக்டா தான் எனக்கு தோணுது. மாமா மேல உயிரியே வச்சிருக்காங்க, ஆனா அவரை விட்டு எப்படி அவங்களால பிரிஞ்சிருக்க முடிஞ்சது? ஏன் நிலைமையோ தம்பியோட நிலைமையோ என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்ளோ நாளா அவங்க எப்படி இருந்தாங்க? எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி, அவங்களுக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி அந்த அர்ஜுன் வீட்ல எதுக்காக இருக்காங்க? நம்ம எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கணும்னா அர்ஜென்ட்டா போய் நம்ம அண்ணிய பார்க்கணும். ஆமா விவேக், கொஞ்சம் சீக்கிரமா போ. அம்மா லட்சுமி, நாம நினைச்ச மாதிரியே மித்ராவோட கையாலேயே இந்த பூஜையை நடத்தி முடிச்சிட்டோம். இந்த பரிகாரத்துல உனக்கு துணையா நின்று இருக்கான். அதனாலதான் இதை நல்லபடியா முடிக்க முடிஞ்சது. கண்டிப்பா நான் சொன்ன இந்த பரிகாரம் வீணா போகாது லட்சுமி. அக்கா, அக்கா உங்களதான் சொல்லுங்க. உண்மையா நீங்க எதுக்காக எங்களை விட்டு போனீங்க? எங்களை மறுபடியும் பாக்குறதுக்கு நீங்க எதுக்காக முயற்சி பண்ணலக்கா? எங்க கூடவே இருந்துகிட்டு உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாம எதுக்காக மறைச்சீங்க? சொல்லுங்க அண்ணி. எனக்கு நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனதுனாலயும், அவங்க எல்லாரோட பாசத்தை விட்டு விலகி போனதுனாலயும் நான் சந்தோஷமா இல்ல விவேக். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் காது? மனிஷா. மனிஷாவா? ஆமா ஜானு. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, இன்னைக்கு நான் என் அம்மாவையும் இழந்து தன்னந்தனியா நிக்கிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமா இருந்தா ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். அதுல முதல் ஆளா பலியாக போறதே அரவிந்த் ஆண்டி தான். உனக்கு என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? ஆனா அதுக்கப்புறம் அரவிந்த் ஆண்டி மேல நீ பழி சுமத்த கூடாது. அவங்களுக்கு நீ எந்த ஒரு கெடுதலையும் ஏற்படுத்த கூடாது. அப்ப சரி, நீ மித்ராவோட வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா வெளியே போகணும். நந்தன் குடும்பத்தை விட்டு அவங்க கண்ணிலே படாத அளவுக்கு இந்த ஊரை விட்டு நீ போயாகணும். மனிஷா இவ்ளோ பெரிய தப்பு செஞ்சாலும் பெரியம்மா மன்னிச்சு விட்டுட்டாங்க. அக்கா, அதெல்லாம் சரிக்கா. நீங்க எதுக்காக அர்ஜுன் வீட்ல இருக்கீங்க? அவர் வீட்ல போய் இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சு? எங்க போனோம் என்ன செய்யணும்னு தெரியாம தவிக்கும் போது அவங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. நான் யார் கண்ணிலையும் படாம மறைஞ்சு இருக்கணும்னு நினைச்சேன். என்னை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் அர்ஜுன் வீட்லயே இருந்துகிட்டு நான் அவர்கிட்டயே வேலை பார்த்துக்கிட்டு ஜுன்னுவை நான் இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அது சரி, ஜுன்னுக்கும் உங்களுக்கும்? ஜுன்னு மித்ராக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை. இப்ப நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு ஜுன்னு உங்களுக்கும் மித்ரா மாமாவுக்கும் பிறந்த குழந்தை அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம உடனே போல வாங்கக்கா. வேண்டாம் ஜானு. அதுக்கப்புறம் மறுபடியும் நந்தன் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் இவ்வளவு வருஷம் நான் உங்களெல்லாம் விட்டு தனியா இருந்தேன்.
அதுக்காக இனிமே யார் கண்ணிலயும் படாம வாழ்க்கை ஃபுல்லா நீங்க வாழ்ந்துருவீங்களா? இனி மறுபடியும் மாமாவோட வாழ்க்கைக்குள்ள நீங்க வர்றதுக்கு விருப்பப்படலையா? எனக்கு தெரியல ஜானு. என் தலையெழுத்துல என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போதைக்கு என்னை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சே மித்ரா சாரையும் அரவிந்த அத்தையையும் நந்தன் குடும்பத்தையும் சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இல்லக்கா, நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க உயிரோட தான் இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். நீங்க திரும்பவும் மித்ரா மாமாக்கு மனைவியா, அந்த வீட்டுக்கு மருமகளா, அந்த வீட்ல அடி எடுத்து வைக்கணும். ஜானு, நீ நான் சொல்றத கேளு. மனிஷாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்த பத்தி எனக்கு தெரியாம நீ வேற யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏன் மேல சத்தியம்? விவேக், வீட்டுக்குள்ள வந்த சரி, எதுக்கு திரும்ப பூனை மாதிரி வெளியே போயிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாம், ஜஸ்ட் டோர் மூட மறந்துட்டேன், அதான் க்ளோஸ் பண்ணலான்னு. அது சரி, இவ்வளவு நேரம் எங்க போன? வர வர உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிடுச்சுல. நீ செய்ய வேண்டிய ராஜ்காரியம் நிறைய இருக்கு. ராத்திரி பகல்னு தெரியாம சுத்திட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாம். சரி, என்னாச்சு? நீனும் தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரலடா. இன்னும் டின்னர் கூட சாப்பிடல. வா, நீயும் வந்து கூட சாப்பிடு. எனக்கும் பெருசா பசிக்கல மாம். இப்ப வரைக்கும் நீ சாப்பிடலனா உனக்கு பசிக்காதா? ஏன்கிட்டயே நீ கதை விடுறியா? வா. ஓகே, ஒரு நிமிஷம். நீங்க போய் எனக்கு பிளேட்ல வச்சு கொடுங்க, அதுக்குள்ள நான் போயிட்டு வரேன். அண்ணி, மாம் இன்னும் தூங்கல, இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்யறது விவேக்? நான் போய் மெயின் ஆஃப் பண்ணிடுறேன். அப்ப ஃபுல்லா இருட்டா இருக்குங்கிறதுனால அந்த டைம்ல நீங்க அண்ணனோட ரூம்குள்ள போய் அவருக்கு பொட்டு வச்சு கையில கயிறை கட்டிட்டு வந்துருங்க. சரி விவேக். அண்ணி, எல்லா இடத்துலயும் கரண்ட் இருந்து நம்ம வீட்டுல மட்டும் போயிருக்குன்னா கண்டிப்பா மாம்க்கு டவுட் வந்து மெயின் கிட்ட வந்துருவாங்க. அவங்க வந்து திரும்ப மெயின் ஆன் பண்றதுக்குள்ள நீங்க வெளியே வந்துடணும். புரிஞ்சுதா? சரி விவேக். நான் போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இந்த டைம்ல எதுக்காக பவர் போச்சு? ஏய், யார் அது? ஒண்ணுதான்.